நமக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லுது. ஸோ யூ கேன் கன்வின்ஸ் தட் ப்ராபப்ளி இட் கேன் ஸ்டார்டட் டு ஃபால் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால அது ஒரு லீடிங் இண்டிகேட்டராக யூஸ் பண்ணலாம். ஈவன் தோ இட் கிவ்ஸ் ஒன்லி லேகிங் டேட்டாஸ், பட் யூ கேன் நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். பண்ணுறவங்க வந்து இல்லை மூவிங் அவரை கட் பண்ணி மேலே போனால் நான் மேலே போகுதுன்னு நான் நினைக்கலாம்ல. அதுவும் ஒரு லீடிங் இண்டிகேஷன். தீபக் சார் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஆல் தி பெஸ்ட் சொல்றீங்க. ஆமாங்க, அவங்களுக்காக தாங்க டாக்டர் எக்ஸ்பிரிமெண்ட் இருக்காரு. சரி சரி சரி. இல்லை எல்லாருக்காக இது வந்து ஆக்சுவலா இது இல்ல சார், பேர் ட்ரேட் சொன்னேன் நான். இது பேர் ட்ரேடா? ஓகே ஓகே. பட் ஆர்எஸ்ஐனுடைய பேசிக் டெஃபினிஷன்ல இருந்து சொல்லிடுங்க டாக்டர், அப்பதான் அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ ஆர்எஸ்ஐன்றது ஒரு ஆசிலேட்டர் மேடம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதோட சேர்ந்து போட மாட்டாங்க. இங்கே வந்து தனியாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கேலிபிரேட்டட் 0 to 100. ஓகேங்களா? இப்போ வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு ப்ரைஸு பாசிட்டிவாக மூவ் ஆயிடுச்சு வச்சுக்கலாம், கெயின் நம்பர் ஆஃப் கெயின்ஸ். ஓகே. அதனுடைய கூட்டுத்தொகையா அதை ஆவரேஜ் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம். கரெக்ட் டாக்டர். ஆவரேஜ் கெயின் ஆஃப். ஆமா. அதுக்கப்புறம் 13 டேஸ்ல இருந்து ஒன் டேவை நம்ம வந்து கால்குலேட் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் பண்ணி தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்னா இது பண்ணிட்டாலே போதும். ஸோ ஆவரேஜ் கெயின் டிவைடட் பை ஆவரேஜ் லாஸ் தான் மேடம். ஓகே. அதை வந்து நம்ம வந்து கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் யூஸ்வலாக வந்து 14 டேஸ்ல 13 டேஸ் கால்குலேட் பண்ணி வர வேல்யூ அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து பிளாட் பண்ணிக்கிட்டே போயிடும். ஓகே சார். ஆனா இதுல எனக்கு ஒரு விஷயம் தெரியும் சார். 80 வந்தா ஓவர் பாட் அந்த எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வரும். 20 வந்தா திருப்பி மேல அது வந்து ஹையஸ்ட் மிஸ்கன்செப்ஷன் மேடம். ஓகே. நிறைய பேர் சொல்லுவாங்க பட் 80 வந்தா கீழே வந்துரும் வித்துருங்க அப்படின்னுவாங்க, 20 வந்தா மேல போய்டும் வாங்கிடுங்கன்னுவாங்க. அது வந்து பெரிய மிஸ்கன்செப்ஷன். சில இது வந்து 40லே மூவ் ஆயிருக்கு அப்படின்னா ஏன் அதை வந்து மிஸ்கான்செப்ஷன் சொல்றோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இதுலயே வந்து என்ன பண்றோம்னா, ஒரு பிரைஸ் மேல போக நம்ம ஆல்வேஸ் வி ஆர் திங்கிங் சம் கைண்ட் ஆஃப் மீன் புல் வச்சுங்களேன். மீன் ஃபுல்லா ரிவர்ஸ் ஆகாது, ஸ்டாக்கை பொறுத்தவரை கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆகும்ன்றது நம்மளோட இது. ஸோ அதனால வந்து இப்போ இங்க பாருங்களேன், இங்க 80க்கு மேல கிராஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இங்க இது எடுத்துங்க, இந்த பாயிண்ட் 70க்கு மேல கிராஸ் ஆகுது. ஓகேவா? நீங்க பாத்தீங்கன்னா 70க்கு மேல என்ன ஓவர் பாட் தானப்பா ஆயிடுச்சு. இப்ப கீழே வரணும்னு நீங்க கேக்குறீங்க. ஓவர் பாட்